கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் வசனம் 15. அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். அந்தப்படியே அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை எவ்வளவு வலிமை நிறைந்த வார்த்தை என்பது ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நாம் மிகவும் தீர்க்கமாக படித்து கொள்ள முடியும். இப்பொழுது வாசிக்க கேட்ட வசனம் ஆபிரகாமை குறித்து சொல்லப்படுகிற வசனம். அதற்கு மேல் இருக்கிற வசனத்தை வாசித்தால் அங்கே நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுக்கின்றார். அப்படி சொல்லி முடிப்பதற்குள்ளதாக ஒருவேளை மனித வழக்கத்தின்படி சொல்ல வேண்டுமென்றால் வாயிலே வார்த்தை இருக்கும் பொழுதே நடந்தது என்று சொல்லுவார்களே, அப்படி ஆண்டவர் சொல்லி முடித்த உடனே ஆபிரகாமினுடைய நிலைமை முழுவதும் அப்படியே மாறி போகவே இல்லை. வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் காலங்கள் உருண்டோடிக்கொண்டே இருந்தது. அப்படிப்பட்ட நேரத்தில் ஆபிரகாம் என்ன செய்தார் என்பதைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அந்த வாக்குத்தத்தத்தை அவன் பொறுமையாய் காத்திருந்து பெற்றான் என்று எழுதியிருக்கிறது. அவன் பொறுமையோடு கூட அவர் காத்திருந்தாராம். எதை? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை பெற்று கொள்வதற்காக. அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஏன் நாம் ஆபிரகாமை விசுவாசத்தின் தந்தையாக நாம் சொல்லப்படுகின்றோம் என்றால் அது மிகவும் எளிதான ஒரு காரியம் அல்லவே அல்ல. கடவுள் சொன்ன வார்த்தையை அப்படியே நம்பி காத்திருத்தல் என்பது மிகவும் எளிதான ஒன்று அல்லவே அல்ல. அது மிகுந்த வலி நிறைந்த ஒரு அனுபவம். அது பலவிதமான சந்தேகங்களை மாத்திரமல்ல, அநேக ஏச்சு பேச்சுகளையும் வசை சொற்களையும் அல்லது நம்மை பார்த்து எள்ளி நகையாடுகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் உள்ளடக்கிய ஒன்றாக அது இருக்கின்றது. காரணம், நம்மை பார்க்கிற மக்களாகிலும் நம்மை சுற்றி இருக்கிற மக்களாகிலும் நமக்குள்ளாக இருக்கிற அந்த விசுவாசத்தையும் கடவுள் நம்மிடத்தில் சொன்ன வார்த்தையினுடைய ஆழம் எவ்வளவு பெரியது என்பதையும் அவர்கள் அறியாததினாலே அப்படி காத்து கொண்டிருக்கிற மக்களை பார்த்து அவ்வளவு எளிதாக கடந்து போக மாட்டார்கள். பரியாசங்களையும் நிந்தைகளையும் அவர்கள் மீது வீசுவது அது எளிதான ஒன்றாக இருக்கிறது. ஏன்? அங்கே கர்த்தருடைய தூதன் வந்து ஆபிரகாமிடத்தில் சொல்லுகின்றார், உன் பிராணன் உற்பத்தி ஆகும் காலத்திலே நான் வருவேன். அப்பொழுது உன்னுடைய மனைவியாகிய சாராள் ஒரு குழந்தையை அணைத்து கொண்டிருப்பாள் என்று சொல்லும் பொழுது அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, சாராள் நகைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. சாராள் சிரித்தாள் என்று எழுதியிருக்கிறது. காரணம் என்ன என்றால், அங்கே இருக்கின்ற அந்த சூழல் யதார்த்த நிலை இருக்கிறதே, அதை பார்த்த உடனே சாராளால் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது என்ன வார்த்தை இது? நான் வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியாக நான் இருக்கின்றேன். ஸ்திரீகளுக்குள்ளான அனைத்து இயற்கையான காரியங்களெல்லாம் எனக்கு நின்று விட்டது. இப்படி இருக்கும் பொழுது நான் மீண்டும் பிள்ளை பெறுவது என்பது வேடிக்கையாக இருக்கிறதே. இதை நம்புவதற்கு எந்த விதமான சாத்தியக்கூறுகள் இல்லையே என்று அதை வெளிப்படுத்தும் விதமாய் அவர் நகைத்தாள் என்று எழுதியிருக்கிறது. அப்பொழுதே ஆபிரகாமிற்கு அந்த வழி தோன்றி இருக்கும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆனால் அதையெல்லாம் தாண்டி யோபுவை எடுத்துக்கொள்ளுங்களேன். யோபுவை தன் சொந்த மனைவி
பரிகசிக்கிறதை, நண்பர்கள் வந்து காயப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஆனால் யோபு பொறுமையோடு கூட காத்திருந்தார் என்று வேதத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆகவே காத்திருத்தல் என்பது அவ்வளவு எளிமையான ஒன்று அல்ல. ஆனால் அப்படி காத்திருப்போம் என்றால், எப்பொழுது ஒரு மனிதன் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி காத்திருக்க முடியும் என்றால், அவன் தேவனை முழுவதும் அறிந்த ஒரு மனிதனாகவும், தேவன் மீது, அவருடைய வார்த்தையின் மீது அளவு கடந்த அன்பையும் நம்பிக்கையும் வைத்திருக்கிற ஒரு மனிதனால் மட்டும்தான், இல்லை, என் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், என் ஆண்டவர் சொன்ன வண்ணமாய் என்னை நடத்துவார் என்று காத்திருக்க முடியும். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆபிரகாமின் தேவன் தானே நம்முடைய தேவனாக இருக்கிறார். ஆபிரகாம் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொள்ள முடியுமானால், இன்றைக்கு நாம் ஏன் காத்திருக்கக்கூடாது? கடவுள் நமக்கு அநேக வார்த்தைகளை வாக்குத்தத்தமாக கொடுத்திருக்கிறாரே. ஒன்று உண்மை தெரியுமா? அதை இதற்கு முன்பதாக வாசித்த 14வது வசனத்திலேயே அதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவரே சொல்லுகிறார், நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து என்று எழுதியிருக்கிறது. நிச்சயமாகவே பாருங்களேன், கடவுள் சொல்லும் பொழுதே அதை ஆணித்தரமாய் உறுதியாய் சொல்லித் தருகிறார். நிச்சயமாய் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அப்போ கடவுள் நம்மை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நாம் நம்பி காத்திருத்தலிலே எவ்வளவு அவசியம் என்பதை நாம் உணர்ந்து கொண்டு, ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைக்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருப்போம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நிச்சயமாக ஆண்டவர் நம் ஒவ்வொருவரை குறித்து ஒவ்வொரு நோக்கம், ஒவ்வொரு திட்டம் ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஒவ்வொருவருக்குமான ஒரு எதிர்காலத்தை கடவுள் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்குமான ஆசீர்வாதத்தை கடவுள் வைத்திருக்கின்றார். இவர்களைத்தான் ஆசீர்வதிப்பேன், அவர்களை புறம்பே தள்ளிவிடுவேன் என்று சொல்லி பட்சபாதம் பார்க்கிற கடவுள் நம்முடைய கடவுள் அல்லவே அல்ல. தன்னை நம்பி வருகின்ற ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளாத கடவுள். அப்படி இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறோமே, அவருடைய வார்த்தையின் மீது நாம் நம்பிக்கை வைத்து அந்த வார்த்தைக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பொழுது, ஆண்டவர் ஒரு நாளும் அவர் அந்த வார்த்தைப்படி செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஆகவே அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை மிகுந்த நெருக்கடிகளுக்குள்ளாக, மிகுதியான பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கின்ற ஒன்றாக இருந்தால் கூட, நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அவர் வார்த்தையிலே உண்மை உள்ளவர், அவர் செயலிலே வல்லமை உள்ள கடவுள். ஆகையால் இந்த கடவுளுக்காக நாம் காத்திருப்போம். நிச்சயமாய் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே நம்மை ஆசீர்வதித்து நமக்கு சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், அவர் வாயினால் சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினாலே செய்து முடித்து, அது நம்முடைய வாழ்க்கையில் அதை நாம் பெற்று அனுபவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றத மாபெரும் கிருபையை தந்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.